சார் அனைவருக்கும் வணக்கம். நான் 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக உங்கள்கிட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாக வட்டார வளமைய பயிற்றுனர் ஆசிரியர்கள் சார்பாக உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறோம். சார் நாங்கள் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு 2023 ஆசிரியர் நியமன தேர்வு அப்படிங்கிற தேர்வு எழுதியிருக்கிறோம். அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு தேர்வு எழுதியிருக்கிறோம். இப்படி பல தேர்வுகளை நாங்கள் திரும்ப 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 எழுதியிருக்கோம். இப்படி தேர்வு எழுதிட்டு 3000 சில்லற போஸ்ட் சொல்லியிருந்தாங்க. 3192 போஸ்ட் சொல்லிட்டு போன ஆட்சியில் வெறும் 2800 போஸ்ட் மட்டும்தான் நிரப்புனாங்க. மீதி போஸ்ட் நிரப்பவே இல்லை. அதே மாதிரி வட்டார வளமைய பயிற்றுனர் ஆசிரியர்களை அது தேர்வுக்கு சொல்லிட்டு ஆனா அந்த பணியிடங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிரப்பப்படவே இல்லைங்க. நாங்க பலமுறை கல்வித்துறை அமைச்சரை போன ஆட்சியில பலமுறை கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கோம். பலமுறை போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம். நான் உங்களை தப்ப நிரப்புறோம் ஆனா நிதி இல்லை அப்படின்னு எங்களை அப்பவே சொல்லி தாட்டிட்டுருவாங்க. பலமுறை நாங்க இது முயற்சி செஞ்சிருக்கோம். எல்லா ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாருமே 40-45 வயசை கடந்தவங்களா இருக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம், மூட்டை தூக்குறோம். இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குறது இந்த ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர் சமுதாயத்தை இவ்வளோ நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்க இப்ப பக்கமா கூட தலைமைச் செயலகத்துக்கு சென்று கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஆய்வு செஞ்சு இந்த பணியிடத்தை நிரப்புறன்னு இருக்கிறாங்க. எங்களது ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னா, மறு நியமன தேர்வின்றி பட்டதாரி ஆசிரியர்களையும் வட்டார வளமைய பயிற்றுனர் ஆசிரியர்களையும் மறு நியமன தேர்வின்றி எங்களை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் விட்டு எங்களை உடனடியா இதை காலதாமதம் இல்லாம உடனடியா அண்ணன் எங்கள் உயிர் அவருடைய கையில எங்களுக்கு பணியாணை வழங்கணுமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் இன்னும் ஆய்வு செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டா இது பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. 7000 காலி பணியிடங்கள் இருக்குங்க. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் 7000 காலி பணியிடங்கள் இருக்குது. வட்டார வளமைய பயிற்றுனர்கள் அந்த காலி பணியிடங்களும் இருக்கு. இத்தனை தேர்வு எழுதி இவ்வளவு தகுதியா இருக்கிற எங்களை வச்சு நிரப்புங்க அப்படிங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. நேற்று அமைச்சர் பேசும்போது கூட அரசியல் தலையீடு இல்லாம தகுதியின் அடிப்படையில வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு சார். தகுதினா நாங்க இத்தனை தகுதி இருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வுல 2013 விஷயத்தை தகுதி திறமையின் அடிப்படையில் வழங்கப்படும். அப்ப எங்களுக்கு தகுதி இல்லாமையா இத்தனை தேர்வுகளை நாங்க பாசிட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைன்னா மறு தேர்வின்றி உங்களை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டாங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷமா இருப்போம். எந்த ஒரு கவலைகளும் இல்லாம இருப்போம். அவர் ஏதாவது ஒரு பேட்டியில உங்களை மறு தேர்வின்றி நாங்க நியமிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே எங்களுக்கு போதுமானதா இருக்குங்க ஐயா. அடுத்த எக்ஸாம் இல்லாம ஏற்கனவே தகுதியா இருக்கிற உங்களையே நாங்க தேர்ந்தெடுத்துறோம் அப்படிங்கிற அந்த தகவல் கொடுத்தாங்கன்னாவே போதுங்க. ஆனா அவரு தகுதியும் திறமையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த தகுதியும் திறமைங்கிறத யாரை வச்சு சொல்றாங்க அப்படின்னு தெரியல. நாங்க தகுதியோட திறமையோட தான் இருந்துட்டு இருக்கோம். எத்தனை பரீட்சைகள், தமிழ் தகுதி தேர்வு, நியமன தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வுலயே 2013, 17, 19, 22 இப்படி பல தேர்வுகள்ல நாங்க தகுதி பெற்றிருக்கிறோம். இதுக்கு மேல என்ன தகுதி வேணுங்க? என் பேரு மோகன்ராஜ் சார். இப்ப விஜய் அண்ணா ஆட்சி அமைந்து 60 நாள் ஆகுதுங்க சார். இப்ப 40 நாள்ல முன்னாடி அரசு மருத்துவமனையில செவிலியர்களுக்கு 2019 தேர்வு எழுதுறவங்களுக்கு பணி நியமனம் வழங்கினாரு அண்ணன். அதே மாதிரி ஈபித்துறையில மின்சாரத்துறையில கேங்க்மெண்ட் 5000 போஸ்டிங் 2021 தேர்வு ஏற்கனவே அறிவிச்சுட்டு மறுபடியும் அண்ணன் விஜய் அண்ணா பணி வழங்கினார். அதே மாதிரி எங்களுக்கும் நாங்களும் 13 வருடம் காத்து கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் 45 வயசு ஆயிடுச்சு. ஒரு மனுஷனுடைய சராசரி ஆயுட்காலமே 60 வயசு தான். ஆனா எங்களுக்கு எல்லாம் 45 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் மறு நியமன தேர்வு எழுத முடியாது. தயவு செய்து இதுல 2ஆம் பட்டியல தெரிவு பட்டியலை விட்டு மறு நியமனம் இல்லாம எங்களுக்கு பணி வணங்கும். விஜய் அண்ணாக்கு நாங்க கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்துல எங்களை ஏமாற்றப்பட்டாங்க. அதனால ஒரு மாற்றத்தை நாங்க விரும்பணுங்க. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அண்ணன் முன்கொண்டு வந்தாரு. அதுக்கு நாங்க முழுமையா ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு வேலை வாய்ப்புல
முன்னுரிமை தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பணியாணை வேண்டும். மறு நியமன தேர்வின்றி பட்டதாரி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு பணியாணை வேண்டும். காத்திருக்கிறோம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.